வந்து நிக்கிறதுக்கு ரீனா மேம் ரீசன் என்னோட சக்சஸ்க்கு மேஜர் பார்ட் வந்துட்டு ரீனா மேம் வந்து என்னோட இன்ஸ்பிரேஷன். மேம் ஆக்சுவலா இங்கிலீஷ்லாம் வந்து நான் எதையுமே நான் ஃபாலோ பண்ணவே இல்லை. உங்களுக்கு வந்து நான் பேசிக்ஸ்ல இருந்தே ஃபாலோ பண்ணிருந்தேன். எல்லா கிரெடிட்டும் ரீனா மேம் தான். ரீனா மேமோட அட்வான்ஸ் இங்கிலீஷ் பேட்ச் வாங்கியிருந்தேன், அது ஃபுல்லா பார்த்தேன். எல்லா பேசிக்ஸ்மே வந்து நான் மேமோட வீடியோஸ் பார்த்து தான் ஸ்ட்ராங் ஆனது. தேங்க்யூ மேம். பெருசா இங்கிலீஷ் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ரோல் ப்ளே பண்ணுச்சு. மேம் லைவ் உங்க கிளாஸ் மட்டும் தான் பார்ப்பேன். கிளாஸ் பார்க்குற டைம் வந்துட்டு என்ன இருக்கோ இல்லையா, இப்போ சாப்பிட்டுட்டு இருந்தா கூட சாப்பிட்டு ஒரு கையில் சாப்பாடு இன்னொரு கையில் ஃபோன் உட்காந்துட்டு உங்கள் வீடியோஸ் அப்படி தான் பார்த்துட்டு இருப்பேன் மேம். ஸோ இங்கிலீஷ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். இங்கிலீஷில் வந்து சிங்கிள் டிஜிட் தான் நான் வாங்கியிருக்கேன் ஃபர்ஸ்ட். ரொம்ப எதுவுமே தெரியாமல் வந்த போது சிங்கிள் டிஜிட் வாங்கிட்டேன். அப்போ வந்து ரீனா மேமோட கிளாஸ் பார்ப்பேன். ரீனா மேம் அவங்க தான் கற்றுக்கிட்டேன். அவங்களோட வீடியோ கோர்ஸ் மட்டும் தான் நான் படித்தேன், வேறு எதுவுமே படிக்கல. ஹலோ கைஸ், குட் மார்னிங். ஒன்ஸ் அகெயின் வீடியோ தரலன்னு நினைக்கிறேன். எஸ், குட் மார்னிங் கைஸ். குட் மார்னிங் எவ்ரிவன். ஸோ நிறைய பேர் கிரிட்டிக்கல் ரீசனிங் செஷன் கேட்டுட்டே இருந்தீங்க. ரத்தி மீனும் இப்போ வியூ பண்ண முடியும்னு நினைக்கிறேன். குட் மார்னிங் அக்ஷரா அண்ட் சுபரத்னா, மௌனேஷ், ரொனால்டோ, ராகுல். குட் மார்னிங். ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். அண்ட் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளோட டாப் செல்லிங் கோர்ஸ் எலிட் பாஸ், அதாவது இந்த ஒரு கோர்ஸ் வாங்கினீங்கனாலே பேங்கிங்க்கு என்னென்ன கோர்சஸ் அவைலபிளா இது வரைக்கும் இருக்கோ இனி ஆட் பண்ண போறோமோ அது எல்லாமே உங்களுக்கு எலிட் பாஸ்க்குள்ளேயே வந்துரும்பா. ஆப்டிடியூட், இங்கிலீஷ், ரீசனிங் அண்ட் இந்த மாதம் பேங்கிங் அவேர்னஸ் ஆட் பண்ண போகிறோம். ஸோ எவ்ரிதிங் எல்லாமே உங்களுக்கு பேங்கிங் அவேர்னஸ் கோர்ஸ் முதற்கொண்டு எல்லாமே வந்து எலிட் பாஸ்க்குள்ளே வந்துடும். அண்ட் both 1 year and 2 years validity இருக்கு. ஷண்முக பிரியா, சங்கீதா, குட் மார்னிங். எல்லாத்துக்கும் ப்ரிலிம்ஸ் அண்ட் மெயின்ஸ் கவர் ஆகும். அண்ட் உங்களுக்கு நம்மளோட டெலகிராம் குரூப்ஸ் கனிஷ் ரீனா லாஜிக் கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. சேனல் as well as குரூப் இருக்கு. அண்ட் வாட்ஸ்அப் சேனலும் கனிஷ் ரீனா லாஜிக்ஸ் இருக்கு, கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. அண்ட் இன்ஸ்டாகிராம் பார்த்தீங்கன்னா கேஆர் லாஜிக்ஸ்ன்னு இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க நம்மளோட சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ். அண்ட் எலிட் பாஸ் பேசிக்ஸ்லேருந்து மெயின்ஸ் வரைக்கும் எல்லாமே கவர் ஆகிருக்கும். முக்கியமாக ஃப்ரீ குவிஸ் இருக்குப்பா, அட்டென்ட் பண்ணி பாருங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நல்லா இருக்கும். கண்டிப்பாக டெய்லி வந்து அட்டென்ட் பண்ணி பாருங்க. அண்ட் டெய்லி ட்ரில் எலிட் பாஸ் வாங்கியிருந்தீங்கன்னா அதுக்குள்ளேயே உங்களுக்கு வந்துடும் டெய்லி ட்ரில். அப்படி இல்லை அப்படின்னா தனியாக கூட இருக்கு, பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது என்னோட பர்சனல் கான்டாக்ட் நம்பர் ப்ளஸ் இன்ஸ்டாகிராம் ஐடி. ஸோ ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ லெட்ஸ் கெட் ஸ்டார்டட். இன்னைக்கு எல்லா டைப் ஆஃப் கிரிட்டிக்கல் ரீசனிங் செஷனுமே கிரிட்டிக்கல் ரீசனிங் கொஷின்ஸுமே எடுத்துகிட்டு வந்திருக்கேன். ஸோ ஸ்டார்ட் பண்ணலாமா? சுபா, மாலினி, குட் மார்னிங். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காஸ் அண்ட் எஃபெக்ட். காஸ்னா என்னது? ஏதோ ஒரு ரீசன், ஏதோ ஒரு காரணம். ஓகேவா? ஏதோ ஒரு காரணம் இருக்குது, அந்த ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, அந்த நடந்ததனோட விளைவு வந்து இஃபெக்ட். ஓகேவா? இஎஃப்இசிடி. ஓகே, இஃபெக்ட். ஸோ காஸ் அண்ட் எஃபெக்ட். இப்போ 2 சென்டென்ஸ் கொடுத்துருப்பாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே 2 சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்கல்ல, இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா இதில் எது காசு, அதனால வந்த எஃபெக்ட் எது அப்படின்றத நீங்கள் கண்டுபிடிக்கணும். அதில் எக்ஸாம்பிள்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க, உங்களுக்கு ஆப்ஷன்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. ஸ்டேட்மெண்ட் 1 தான் காசு, செகண்ட் அதோட எஃபெக்ட். ஸ்டேட்மெண்ட் 2 காசு, அதில் ஃபர்ஸ்ட் அதோட எஃபெக்ட். இல்லை ரெண்டுமே பார்த்தீங்கன்னா காசாக தான் இருக்குது, எஃபெக்ட் எதுவுமே கிடையாது அப்படின்ற மாதிரி இருக்கும். இல்லைனா போத் ஸ்டேட்மெண்ட்ஸ் 1 and 2 ரெண்டுமே எஃபெக்டாக தான் இருக்குது, ஏதோ ஒரு விஷயத்து நடந்திருக்கு, அந்த நடந்ததனோட விளைவாக தான் இருக்குது, காசு எதுவுமே இல்லை அப்படின்ற மீனிங். அதே மாதிரி both 1 and statements or effects of common causes. காஸ் என்னமோ ஒன்று தான், ஆனால் இது விளைவு பார்த்தீங்கன்னா 2 டிஃப்ரெண்ட் எஃபெக்ட்ஸ் ஆஃப் 1 காஸ் அப்படின்னா ஆப்ஷன் இ சூஸ் பண்ணணும். சரியா? ஓகே, ட்ரை பண்ணிட்டு இருக்கோம். சங்கீதா, இப்போதைக்கு மார்க் டெஸ்ட் பிடிஎஃப்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. அதுக்குள்ள the price of vegetables have been increased considerably during this summer. Okay, இந்த சம்மர்ல price of vegetable ஓட காசு எல்லாம் பிரைஸ் எல்லாம் வந்து இன்க்ரீஸ் ஆயிடுச்சு அப்படின்றாங்க.
there is a tremendous increase in the temperature during the summer, thereby damaging the crops greatly. Okay, so in the summer la temperature பயங்கரமா increase ஆயிடுச்சு, அதனால crops எல்லாம் damage ஆயிடுச்சு பெரிய அளவுல அப்படினு சொல்றாங்க. அப்ப நல்லா பாருங்க எது காசு எது எஃபெக்ட். எஸ், கிராப்ஸ் எல்லாம் நிறைய டேமேஜ் ஆயிடுச்சு, அப்ப இது காசு. ஸோ இதனால வந்த விளைவு என்ன? விலையேற்றம், வெஜிடபிளோட விலை வந்து ரைஸ் ஆகுது. அப்ப இது எஃபெக்ட். ஜென்ரலா உங்களுக்கு வந்து வெளியில பாத்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு விலை ஏறி இருக்குன்னு வச்சுக்கோங்க, அடிக்கடி உங்களுக்கு தக்காளி விலையெல்லாம் பாத்தீங்கன்னா கரையும் இல்லைன்னா கூடும். அப்ப அதிகப்படியான ப்ரொடக்ஷன் இருந்துச்சு அப்படின்னா ஆட்டோமேட்டிக்கா என்னது, தக்காளி கிலோ 20 ரூபாய் அந்த மாதிரி வந்து குறைஞ்சிரும். இதே இது தக்காளி வெங்காயம் வந்து பாத்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ரொம்ப கம்மியாயிடுச்சு, ஏதோ மான்சூன்னால வந்து ஒண்ணு மழை அதிகமா பெஞ்சு இதாயிடுச்சு, இல்ல வந்து வெயில் அதிகமா இருந்துச்சு, கிராப்ஸ் வரல அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்ப பொருள் கொஞ்சமா தான் இருக்கு, அப்ப அதுக்கு டிமாண்ட் அதிகமா இருக்கு, அப்ப ஆட்டோமேட்டிக்கா மார்க்கெட்ல அதுக்கான பிரைஸ் அதிகமா வைப்பாங்க. கரெக்டா? அப்ப ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா அந்த டெம்பரேச்சர்னால ஒன்று ப்ரொடக்ஷன் அதிகமாகுதோ கம்மியாகுதோ அது காசு, அதனால வர எஃபெக்ட் தான் பிரைஸ் ரைஸ் ஆர் டிக்ரீஸ் ரெண்டுமே. அப்ப இங்க பிரைஸ் ரைஸ் ஆயிருக்கிறது எஃபெக்ட். ஸோ 2 is the cause, இது காசா இருக்கு, இது 1 எஃபெக்டா இருக்கு. ஆப்ஷன் பி வெரி குட், எல்லாருமே கரெக்டா போட்டிருக்கீங்க. இன்னைக்கு பிகினர் சீரிஸ் தானப்பா, அதனால நான் ஈஸி லெவல் ஆஃப் கிரிட்டிக்கல் ரீசனிங் क्वेश्चंस தான் கொண்டு வந்திருக்கேன். அண்ட் இது போக அதுக்கு அடுத்து வந்து நம்ம டிஃபிகல்ட் லெவல் ஆஃப் கிரிட்டிக்கல் ரீசனிங் क्वेश्चंस பார்ப்போம். சரியா? Coming to the next one. Police resorted to lathi charge to disperse the unlawful gathering of large number of people. Okay, resorted அப்படின்ற வார்த்தை அதிகமா நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. What is the meaning of resorted? என்னவா இருக்கலாம்? சும்மா கெஸ் பண்ணுங்க. வேற வழியின்றி எனக்கு பிடிக்காத விஷயம் தான், அது கெட்ட விஷயமோ இல்ல பிடிக்காத விஷயமா இருந்தாலும் கூட வேற வழியின்றி அந்த விஷயத்த பண்றது, அததான் ரெசார்ட்டட் அப்படின்னு சொல்லி இங்க சொல்றாங்க. ஓகேவா? அது போலீஸ் வந்து சும்மா அடிக்கணும்ல யாரும் விரும்ப மாட்டாங்க, ஆனா இப்பெல்லாம் அப்படிதான் நடக்குது, சொல்லக்கூடாது. ஆனா பிடிக்காத விஷயமா இருந்தாலும் வேற வழியின்றி அதை பண்றது. ஓகேவா? So அதுதான் resorted சொல்லுவாங்க. Citizens forum called a general strike in protest against the police atrocities. Okay, fine. தெளிவா சொல்லுங்க. என்னப்பா மாத்தி போடுறீங்களே, கொஞ்சம் தெளிவா பாருங்க. ஃபர்ஸ்ட் போலீஸ் வந்து லத்தி சார்ஜ் பண்ணிருக்காங்க. unlawful gathering of large number of people, அதாவது law ரிலேட்டடா கேதர் ஆகாம இருந்ததுனால நிறைய பேரை போட்டு லத்தி வச்சு அடிச்சிருக்காங்க. அப்ப அதனால citizens forum called general strike to protest against the police atrocities. அப்ப போலீஸோட அட்ராசிட்டியை தான் இங்க கொடுத்திருக்காங்க லத்தி சார்ஜ்ன்ட்டு. ஸோ அவங்க லத்தி சார்ஜ் பண்றதை தான் இங்க அட்ராசிட்டி மீன் பண்றாங்க. அவங்க அந்த அட்ராசிட்டி பண்ணதுனால இவங்க ஜெனரல் ஸ்ட்ரைக் எடுத்திருக்காங்க. அப்ப ஃபர்ஸ்ட் 1 is cause, ஆப்ஷன் ஏ இஸ் 1 is cause and 2 is effect. புரிஞ்சுச்சாப்பா? தெளிவா ரீட் பண்ணுங்க. இங்க இந்த அட்ராசிட்டின்ற வார்த்தை இல்லாட்டி கூட உங்களுக்கு குழம்பும். ஒருவேளை அவங்க கேதர் ஆயிருந்தனால போலீஸ் லத்தி சார்ஜ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு, ஆனா the police atrocities இருக்கு. அப்ப அந்த போலீஸினுடைய அட்ராசிட்டிஸ், அப்ப the police atrocitiesனா அந்த போலீஸினுடைய அட்ராசிட்டிஸ். அப்ப அந்த போலீஸினுடைய அட்ராசிட்டிஸ் என்ன அப்படின்றது அதுக்கு முன்னாடி ஸ்டேட்மெண்ட்ல இருக்கணும். அப்ப காசா இருக்கக்கூடியது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், எஃபெக்டா இருக்கக்கூடியது செகண்ட் ஸ்டேட்மெண்ட். So 1 is cause and the 2 is effect. Option A. Forum அப்படினா ஒண்ணும் இல்லப்பா. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பிளேஸ்
எங்க வந்து ஒருத்தவங்களோட ஐடியாஸ் இது எல்லாத்தையும் டிஸ்கஸ் பண்றோமோ அந்த பிளேஸை குறிக்கக்கூடிய இடம் தான் ஃபோரம். இப்போ பப்ளிக் ஃபோரம்னு சொல்லுவோம்ல, ஒரு பப்ளிக் ஃபோரம்ல இப்படிலாம் நீ பேசுறது அநாகரிகம் அப்படின்னு சொல்றோம்னா அப்போ பப்ளிக்கா எல்லாரும் கூடி ஏதோ ஒரு விஷயத்தை டிஸ்கஸ் பண்ணக்கூடிய அந்த இடம், அந்த இடத்தை குறிக்கக்கூடியதான் ஃபோரம். ஓகே, it is the aim of the city's civic authority to get air pollution reduced by 20% in next 2 months. Okay, so next 2 months la 20% air pollution reduce பண்ணனும் அப்படின்றாங்க. சரியா? The number of asthma cases in the city is constantly increasing. அப்ப தெளிவா பாருங்க, ஆஸ்துமா கேசஸ்லாம் இன்க்ரீஸ் ஆகுது. அப்ப மக்களுக்கு வியாதி கூடுது. அதனால தான் அத்தாரிட்டி என்ன பண்ணிருக்காங்க, நம்ம 20% ஆவது ரெடியூஸ் பண்ணணும் நெக்ஸ்ட் 2 monthsல டிசைட் பண்ணிருக்காங்க. இப்ப சே ஃபார் எக்ஸாம்பிள் கன்சிடர் COVID-19 கேஸ் இருக்கு. அப்ப COVID-19 கேஸ் எல்லாம் பயங்கரமா இன்க்ரீஸ் ஆகுது. அப்படி இன்க்ரீஸ் ஆகுறதுனால தான் அத்தாரிட்டிஸ் கவர்மெண்ட் என்ன பண்றாங்க, லாக்டவுன் போடுறாங்க. அப்ப COVID-19 கேசஸ் இன்க்ரீஸ் ஆகுறதுன்றது இந்த இடத்துல காசா இருக்கு. இதனுடைய எஃபெக்ட் என்ன, லாக்டவுன் வந்து இதனுடைய எஃபெக்டா இருக்கு. அப்ப இங்க ஆஸ்துமா கேஸ் வர்றது வந்து காசா இருக்கு. அதனுடைய விளைவு சிவிக் அத்தாரிட்டிஸ் ஸ்டெப்ஸ் எடுக்கிறாங்க. அதாவது சிவில் டிபார்ட்மெண்ட், சிவிக் அத்தாரிட்டிஸ், பப்ளிக் கவர்மெண்ட் அத்தாரிட்டிஸ் வந்து ஸ்டெப் எடுக்கிறாங்க ஏர் பொல்யூஷனை டிக்ரீஸ் பண்றதுக்கு. சோ ஆப்ஷன் 2 is cause and 1 is effect, right? Option B. So second, அடுத்தது police authority has recently caught up a group of house breakers. அதாவது house breakers தான் ஒண்ணும் இல்லப்பா, வீடு புகுந்து கொள்ளை அடிக்கிறவங்க. ஓகேவா? Citizens group in the locality have started night vigil in the area. Okay, அதாவது அந்த குரூப்ல சிட்டிசன்ஸ் குரூப், ஓகே, அந்த லொகாலிட்டியில் இருக்கிற சிட்டிசன்ஸ் குரூப்லாம் வந்து நைட் விஜில், அதாவது நைட் நேரத்தில் அப்படியே போய் பார்ப்பாங்க இல்லையா, என்ன ஏதாவது நடக்குதா இல்லையான்ட்டு, அது வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. நீங்கள்லாம் ஏன் சொல்றீங்க, பட் எனக்கு ஏன் கரெக்டான ஆன்சரா தோணலை. ஏன்னா இங்க பாருங்களே, இப்போ வந்து ஆக்சுவலா வந்து அதோட ஏன்னா தெளிவா பாருங்க, கொஞ்சம் புரிஞ்சு ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. இப்போ வந்து ஒரு ஹவுஸ் பிரேக்கர்ஸ், ஓகேவா, திருடங்க வந்துட்டாங்க அப்படின்றது ஒரு சென்டென்ஸா இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களே. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, திடீர்னு வந்து திருடங்க வந்து அந்த ஹவுஸ்ல வந்து வந்திருக்காங்க, அதை வந்து அந்த ஏரியா மக்கள் பார்த்துட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ அந்த திருடங்க வந்தது தான் காசா இருக்கும். அப்ப அந்த காசோட எஃபெக்ட் தான் அந்த பீப்புள் வந்து போலீஸ்ல புடிச்சு கொடுத்துருக்கலாம். இல்லைன்னா போலீஸே டைரக்டா வந்து அந்த ஹவுஸ் பிரேக்கர்ஸை கேஷ் பண்ணிருக்கலாம். அதோட எஃபெக்ட், அந்த திருடிங்க வந்ததோட எஃபெக்ட். அடுத்தவங்க வந்ததோட இன்னொரு எஃபெக்ட் என்னன்னா, மக்களே வந்து அந்த இடத்துல வந்து யாரும் வர்றாங்களா போறாங்களான்னு கவனமா இருந்திருக்கலாம். அப்ப தெளிவா பாருங்க, திருடங்க வந்தது அந்த ஹவுஸ் பிரேக்கர்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ தோஸ் பீப்புள் ஆர் தீவ்ஸ். ஸோ அவங்கள தான் அப்படி ஹவுஸ் பிரேக்கர்ஸ்ன்னு சொல்றாங்க, வீடு புகுந்து கொள்ளையடிக்கிறவங்க, உடச்சு பண்ணி. ஸோ அவங்க வந்து வந்தது தான் காசு. அவங்க வந்த காசோட எஃபெக்ட் என்னன்னா, போலீஸ் ஒன்று பிடிச்சிட்டாங்க, அது ஒரு எஃபெக்ட். அடுத்து வேற எது இப்படி கும்பல் இருக்கான்னு அவங்களே வந்து நைட் விஜில ஆரம்பிச்சிட்டாங்க சிட்டிசன்ஸ். அப்ப இது ரெண்டுமே எஃபெக்ட் தானே தங்கங்களா? How could be this cause and effect? Both are effects of common cause, right? Option E. புரிஞ்சுச்சோ? or else I'll be explaining once again. எனக்கு பிரச்சனையே கிடையாது, இன்னொரு வாட்டி நான் எக்ஸ்பிளைன் பண்றதுக்கு ரெடி தான். புரிஞ்சுச்சுன்னா கிளியர்னு போடுங்க. In case if it is not clear, just let me know. I'll explain once again. புரிஞ்சுதா? Got it? புரிந்ததா?
ஓகே சரி ஓகே. இப்போ பிரியதர்ஷினி வந்து ஒன்ஸ் மோர் கேட்டிருக்காங்க, அதனால ஒரே ஒரு டைம் கிளியர். ஓகே, நிறைய பேர் கிளியர்னு போடுறீங்க, இன்னும் ஒரு சில ஒன்ஸ் அகெயின்னு சொல்றதுனால நான் ஒரே ஒரு டைம் மட்டும் எக்ஸ்பிளைன் பண்றேன். சரியா? என் கூடயே இருங்க. நம்ம ஸ்லோவாக தான் போகிறோம், ஆனால் வந்து ஸ்லோ அண்ட் ஸ்டெடி வின்ஸ் தி கேம். சரியா? கொஞ்சம் ஸ்லோவாக புரிஞ்சு பார்த்து எனக்கு ஆன்சர் பண்ணுங்க. நம்ம 2 பேரும் பேச தான் போகிறோம், நானும் நீங்களும் பேசி தான் இது சால்வ் பண்ண போகிறோம். ஓகேவா? Police authority has caught a group of housebreakers. ஓகேவா? போலீஸ் அத்தாரிட்டி ஒரு குரூப் ஆஃப் தீவ்ஸை வந்து பிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அப்ப பிடிச்சிருக்காங்கன்னா அங்க ஏதோ ஒரு விஷயம் நடந்திருக்கு, அதாவது திருடங்க வந்திருப்பாங்க. அந்த ஹவுஸ் பிரேக்கர்ஸ் எங்கேயோ வந்துட்டு தப்பிச்சு ஓடி இருக்கலாம், ஸோ அவங்கள பார்த்துருக்கலாம், இல்லை வந்து அந்த பீப்புளே பிடிச்சி கொடுத்துருக்கலாம். ஓகேவா? அப்போ இந்த ஹவுஸ் பிரேக்கர்ஸ் வந்தது தான் வந்து நடந்த விஷயம். அந்த நடந்த விஷயத்தினால விளைவு என்ன அப்படின்னா, போலீஸ் வந்து இந்த திருடங்க வந்துட்டானுங்க, இவனுங்களை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு போலீஸ் அவங்கள பிடிச்சிருக்கிறது ஒரு எஃபெக்ட். அண்ட் இன்னொரு எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் எஃபெக்ட் அண்ட் செகண்ட் எஃபெக்ட் பார்த்தீங்கன்னா, இப்படி திருடங்க வேற வந்துட்டு இருக்காங்க அப்படின்ட்டு அந்த சிட்டிசன், அந்த லோக்கல் இருக்க ஏரியா மக்களே என்ன பண்றாங்கன்னா, ஒவ்வொருத்தரும் ரோந்து மாதிரி நைட்டு நேரத்தில் போயிட்டு வந்துட்டு கவனமா இருக்காங்க. அப்ப திருடங்க வந்தது தான் எஃபெக்ட். அந்த எஃபெக்ட் காசு, அந்த காசு இங்க இல்லை. அப்போ இந்த 2 விஷயமே பாத்தீங்கன்னா ஒன்னோட ஒன்று தொடர்பு இல்லை, காஸ் அண்ட் எஃபெக்ட் மாதிரி இல்லை, ரெண்டுமே எஃபெக்டா தான் இருக்கு. எதனுடைய எஃபெக்டா இருக்கும்? எஸ், திருடங்க வந்ததோடைய எஃபெக்டா தான் இது ரெண்டுமே. ஏன்னா இதை நீங்க படிச்சு பார்த்தீங்கன்னாலே தெரியுது, போலீஸ் பிடிச்சிட்டாங்க தீவ்ஸை. இது வந்து மக்கள் வந்து லொக்காலிட்டியில என்ன பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க, நைட் ரோந்து மாதிரி செல்ல ஆரம்பிச்சிருக்காங்க. அப்ப அது ரெண்டுமே ஏதோ திருடை வந்ததுனால வரக்கூடிய எஃபெக்ட் தானே. புரியுதா? இது எப்படி காஸ் அண்ட் எஃபெக்டா உங்களுக்கு மாறும்? போலீஸ் வந்து பிடிச்சிட்டு போயிட்டாங்க, அதனால வந்து மக்கள் நைட் விஜில் ஆரம்பிச்சிருக்காங்கன்றது வந்து இட் குட் நாட் பி த ரைட் காஸ் அண்ட் எஃபெக்ட், ரைட்? திருடங்க வந்ததுனால அவங்க நைட் விஜில், அது எது வந்து காரணம், எது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட், அதுதானே காசு. புரிஞ்சுச்சா? இப்போ புரிஞ்சுதா? கிளியர். வெரி குட். ஸோ ஆப்ஷன் E will be the right answer. Both 1 and 2 are effects of common causes. சூப்பர், கிளியர்னு போட்டீங்க. இப்போ அடுத்தது இது பாருங்களேன், கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன்னா ஒன்றும் இல்லைப்பா, ஒரு விஷயம் நடக்குது, அது அந்த விஷயம் நடக்கிறதுக்காக அடுத்து உடனே பண்ணக்கூடிய ஆக்ஷன். இப்போ மழை பெய்யுதுன்னா உடனே நான் என்ன பண்ணுவேன், வெளில போறேன்னா கொடை எடுப்பேன், அதான் இமீடியட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். அப்போ கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் எப்பவுமே இமீடியட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷனா இருக்கணும். அந்த இமீடியட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் வந்து இன்னொரு ப்ராப்ளத்துக்கு வழிவகுத்த கூடாது. ஸோ அது வந்து it should end the problem as well as it should give the solution to the problem. It should not lead to some other problem. புரிஞ்சுதா? கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். ஒரு சின்ன எக்ஸாம்பிள் உங்களுக்கு சொல்றேன், உங்களுக்கு புரியும். என்ன ஒரு நிமிஷம் கவனிக்கிறீங்களா? அடுத்த கொஸ்டின் ஆன்சர் பண்ணுங்க. இப்போ வந்து எனக்கு காய்ச்சல் அடிக்குது. சரியா? இப்போ எனக்கு காய்ச்சல் அடிக்குது அப்படின்ற பட்சத்தில் நான் வந்து பயங்கரமாக கொதிக்குது. சரியா? பயங்கரமாக கொதிச்சுட்டு இருக்கு எனக்கு காய்ச்சல் அப்படின்னா என்னோட இமீடியட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் என்னவா இருக்கும்? இப்போ சோறு சாப்பிட்றது இமீடியட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷனா? இல்லை. சாப்பாடு சாப்பிட்டதுனால நம்மளுக்கு காய்ச்சலாம் போகாது. உடனே என்ன பண்ணணும்? டாக்டருக்கு போயிட்டு மெடிசன் வாங்கி போடணும், இன்ஜெக்ஷனை போடணும். அதுதான் இமீடியட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். கரெக்டா? ரைட்? இப்போ இன்னொன்று, நானே ஒரு டேப்லெட்டை போட்டு தூங்கிடுறது. ஸோ அப்போ அது வந்து இமீடியட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷனாக இருக்குமா? நானே ஏதோ ஒரு டேப்லெட்டை போட்டேன்னா அது வேற ஒரு பிரச்சனை கொண்டு போய் விட்டுரும். அப்போ திஸ் குட் நாட் பி இமீடியட் சோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். இமீடியட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷனாக இது இருக்காது. புரிஞ்சுச்சா? ஸோ கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன்றது பொறுத்த வரைக்கும் ஒரு பிரச்சனைன்னு இருக்குன்னா அதனுடைய உடனடி தீர்வாக இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அது அந்த தீர்வு இன்னொரு பிரச்சனைக்கு வழிவகுக்க கூடாது. ஓகே? ஸோ இப்போ ஃபர்ஸ்ட் கொஸ்டின், யூ கேன் ஆன்சர் மீ த ஃபர்ஸ்ட் கொஸ்டின். சொன்னதை வச்சு நீங்களே ஆன்சர் பண்ணிடலாம். I'll give an explanation. An increasing number of graduates produced by Indian universities are unemployable. Okay, நிறைய கிராஜுவேட்ஸ் வந்து இந்தியன் யூனிவர்சிட்டிஸ் ப்ரொடியூஸ் பண்றாங்க, ஆனா வந்து அவங்க வேலை இல்லாம இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. சரியாப்பா? இப்ப இதோட கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் என்னவா இருக்கலாம் அப்படின்றத பாருங்க. ஃபர்ஸ்ட் ஒன், colleges and institutes of higher learning should be given
greater autonomy to decide the course content. Okay, அதாவது காலேஜ் அண்ட் இன்ஸ்டிடியூட்ஸே வந்து அவங்களுக்கே பவர் கொடுக்கணும் கோர்ஸை வந்து டிசைன் பண்றதுக்கு அப்படின்றாங்க. ஓகே, அண்ட் அடுத்தது வேர்ல்ட் கிளாஸ்ல இருக்கக்கூடிய லெவல்ல இருக்கக்கூடிய யூனிவர்சிட்டிஸ்லாம் வந்து நம்ம இந்தியாவில் வந்து கேம்பஸ் செட் பண்ணணும். இது ரெண்டுமே எதுக்காக இருக்குப்பா? குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷன், குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனை தான் இம்ப்ரூவ் பண்றதுக்கு தான் இருக்கு. குவாலிட்டி ஆஃப் எஜுகேஷனை இம்ப்ரூவ் பண்றதுக்கு தான் இப்படி சொல்றாங்க. கரெக்டா? புரியுதா? ஆனா நம்மளோட தேவை என்ன? அன்எம்ப்ளாயபிள். அப்ப நம்மளுக்கு என்ன பண்ணணும்? ஒண்ணு வந்து நீங்க அந்த அன்எம்ப்ளாய்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு வேலை வாய்ப்பு ஏற்படுத்துற மாதிரி நிறைய இண்டஸ்ட்ரீஸை கொண்டு வரணும், நிறைய கம்பெனிஸை கொண்டு வரணும். அப்படின்னா தான் கரெக்டான கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். So these two are not the right course of action. So neither course one and not two follows, right? சூப்பர், எல்லாருமே கரெக்டா சொல்லியிருக்கீங்க. பிரியதர்ஷினி, அக்ஷயா, யாகேஷ், சுபா, சுகந்தி, ரேவதி, குட். Heavy rains hit the state during October, just before the state assembly elections, and caused heavy damage to standing crops in most part of the state. Okay, right. சரி, இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. ஹெவி ரெயின் வந்து வருது ஸ்டேட் அசம்பிளி எலெக்ஷனுக்கு முன்னாடி. அது வந்து பயங்கர டேமேஜை கொண்டு வந்துருச்சு, கிராப்ஸ் எல்லாம் வந்து அழிச்சிருச்சு, நிறைய பார்ட் ஆஃப் த சிட்டியை வந்து டேமேஜ் பண்ணி விட்டுருச்சுன்றாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, எலெக்ஷன் ஷுட் பி போஸ்ட்போண்டட் டு கிவ் கேண்டிடேட்ஸ் த ஆப்பர்ச்சுனிட்டி டு கேம்பெயின். ஓகே, த கவர்மெண்ட் ஷுட் அனௌன்ஸ் அ ரிலீஃப் பேக்கேஜ் ஃபார் தோஸ் ஹூ ஆர் எஃபெக்டட். சரி, இப்போ வெரி குட், வெரி குட். ஃபர்ஸ்ட் இதை எடுத்துக்கோங்களே. ஒரு எலெக்ஷன் இருக்கு அப்படின்னா இங்க என்ன சொல்லியிருக்காங்க? கிராப்ஸ், ஹெவி டேமேஜ் டு கிராப்ஸ். கிராப்ஸுக்கு தான் ஹெவி டேமேஜ், அங்க மக்களுக்கு டேமேஜ் கிடையாது. மக்களுக்கு அங்க வந்து பெரிய டேமேஜ் எல்லாம் வந்து வரல, கிராப்ஸ் தான் வந்து அழிஞ்சிருக்கு. அப்ப அந்த கிராப்ஸ்க்கான ரிலீஃப் ஃபண்டை கொடுக்கறது தான். ஓகே, எலெக்ஷனை நீங்க போஸ்ட்போன் பண்றீங்க அப்படின்னா அங்க ஆல்ரெடி எலெக்ஷன் பூத் எல்லாம் சொல்லியிருப்பாங்க, ஆல்ரெடி பாத்தீங்க அப்படின்னா லீவ் அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க, ஆல்ரெடி அதுக்கான ப்ராசஸ் போயிருக்கும், இவ்வளோ வேலை போயிருக்கும். இப்போ எலெக்ஷன் டேட்டை வந்து தள்ளி வைக்கிறாங்கன்னா அதனால இன்னும் நிறைய பிரச்சனைகள் வரும். ஏன்னா மக்களே பயங்கர அவதிக்குள்ளாகிறாங்க எலெக்ஷன் டைம்லனா தள்ளி வைப்பாங்க. பட் இங்க மக்களை பத்தி அவங்க சொல்லல, கிராப்ஸை பத்தி மட்டும் தான் சொல்லியிருக்காங்க. பட் இந்த இடத்துல எலெக்ஷன் டேட்டை மட்டும், அதுக்காக மட்டும் எலெக்ஷன் டேட்டை போஸ்ட்போன் பண்ணல, இவங்க கேம்பெயின் பண்றணுமா. அப்ப கேம்பெயின் பண்றதுக்காக எலெக்ஷனை போஸ்ட்போன் பண்றதுன்றது இட் இஸ் அப்சல்யூட்லி a rubbish statement. So of course this course of action will not follow. ஏன்னா இப்ப மக்களுக்கு வந்து பாதிப்பா இருக்கு, அதனால வந்து எலெக்ஷனை தள்ளி வைக்கணும்னா ஓகே, இட்ஸ் கம்ப்ளீட்லி அக்செப்டபிள். பட் ஹியர் that is not a case here. இங்க என்னன்னா எலெக்ஷன் வந்து அவங்க கேம்பெயின் பண்றதுக்கு முடியல, அதனால கேம்பெயின் பிரச்சாரம் பண்றதுக்காக தள்ளி வைக்கணும்ன்றாங்க. அப்ப this is not the right statement. அண்ட் அடுத்தது பாருங்க, ரிலீஃப் பேக்கேஜ். யார் யாரெல்லாம் அஃபெக்ட் ஆயிருக்காங்களோ அந்த கிராப்ஸ், யார் யாரோட கிராப்ஸ்லாம் அஃபெக்ட் ஆயிருக்கோ அவங்க ரிலீஃப் மெஷர்ஸ் கொடுக்கறது அது கண்டிப்பா உடனடியாக செய்யக்கூடிய கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். கரெக்ட், ஆப்ஷன் பி ஃபாலோஸ். என்னைய பார்த்து கொட்டா விட்டுட்டு இருக்கேன், எனக்கு கொட்டாவியே வருது, என்னன்னு தெரியல. கிளியர், சூப்பர். எப்படி இருக்கு கொஷின்ஸ்லாம்? நல்லா தான் இருக்கும், ஜாலியாக தான் இருக்கும். இந்த கிரிட்டிக்கல் ரீசனிங்லாம் எனக்கு ரொம்ப ஜாலியாக இருக்கும். ஸோ டீச் பண்ணுறதுக்குமே நல்லா ஜாலியாக தான் இருக்கும். அதனால் இது பெருசாலாம் நம்ம ரொம்ப கடுப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரிலாம் கிடையவே கிடையாது.
நெக்ஸ்ட் ஒன் சொல்றீங்களா? ஈஸி தான் இதுவும். எல்லாத்தையும் ஈஸின்னு சொல்றேன்றாதீங்க, உண்மையிலே ஈஸியான கொஸ்டின் தான். பிகினர்ஸ் சீரிஸ் தானே, என்னால் ஃபர்ஸ்ட் செக்ஷன் தானே, நான் ஈஸியாக தான் நான் கொண்டு வந்தேன். சூப்பர். Cell phone users have found the tariff plans are not as attractive as promoted by telecom companies and complain to the regulatory authority about the same. Okay, செல்போன் யூசர்ஸ்லாம் வந்து என்ன, இப்போ பாருங்களேன், ஜியோ வந்து ஃபர்ஸ்ட் ஃப்ரீ சிம்மு, அடுத்து அப்படியே பிஎஸ்என்எல் ஒழிச்சு கட்டினாங்க, அடுத்து ஏர்டெல்லும் மர்ஜ் ஆயிடுச்சா, ஏர்செல்லு போச்சு. இந்த மாதிரி வந்து பல செல்போன் கம்பெனிஸை அழிச்சு விட்டுட்டு இப்போ பார்த்தீங்கன்னா ஜியோ வந்து இருக்கிறதுலே அதிக ப்ரைஸ் இப்போ ஜியோ தான் வச்சுருக்காங்க. மந்த்லி டேரிஃப் எல்லாமே பயங்கர அதிகமாக தான் இருக்குது. ஸோ அந்த மாதிரி தான். ஆனால் அவங்கள ஒன்றும் நம்மளால் பண்ண முடியாது, கவர்மெண்ட்டே கட்டி ஆட்சி பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் நம்மளால் ஒன்றும் கம்ப்ளைண்ட்லாம் பண்ணாலும் செல்லுபடி ஆகாது. ஆனால் நிறைய பேர் ஜியோ யூஸர் சொல்கிறது நானுமே கேட்டிருக்கேன், என்ன இப்படி அதிகமாகிடுச்சு. நானும் ஜியோ யூஸரா இல்லை தெரில, என்ன இவங்க, நான் பிஎஸ்என்எல் யூஸர் அந்த காலத்தில் இருந்து. ஸோ இப்படி ஆயிடுச்சா. ஸோ அந்த மாதிரி தான் ஒரு கேஸு. கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் பாருங்க. The regulatory authority should direct telecom companies to be transparent. Super. ஸோ வந்து அவங்க டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும். அவங்க டேரிஃப் ஸ்ட்ரக்சர் சொல்கிறது ஒன்று செய்கிறது ஒன்றுன்ற மாதிரி இருக்கக்கூடாது. உள்ளே போயிட்டு ஜிஎஸ்டி அந்த பில்லு இந்த பில்லுன்னு போட்டு எக்ஸ்ட்ராவாக காமிக்கிறதெல்லாம் கொடுக்கக்கூடாது. ஒரே டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும் அப்படின்றாங்க. அப்போ இது கரெக்டான கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் தான். Government should restrict the number of, இது வந்து எப்படி ஒரு டெலிகாம் கம்பெனி வந்து ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும்னா, இப்போ டெலிகாம் கம்பெனி ஆப்ரேட் ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 டெலிகாம் கம்பெனி இருக்கு, 2 பேர் இப்படி ஃப்ராடு பண்றாங்க, அவங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்ணணும்னா அவங்களோட ஆபரேஷன் எல்லாம் ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா அதனால எவ்வளோ பின்விளைவுகள் இருக்கு. ஏன்னா அதுல வந்து ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான பேர் ஒர்க் பண்ணிட்டு இருப்பாங்க, அவங்க வேலை இழக்கிறாங்க. அப்போ அவங்க வேலை இழக்கிறாங்க அப்படின்னா அந்த கம்பெனியை மூலம் கவர்மெண்ட்டுக்கு எக்கச்சக்கமான டேக்ஸ் போயிட்டு இருக்கும், அது வந்து ஸ்டாப் ஆகும். ஸோ இந்த மாதிரி வந்து இட் லீட்ஸ் டு மெனி பிரான்ச் ப்ராப்ளம்ஸ், நிறைய பிரான்ச்சஸ் ஆஃப் ப்ராப்ளம்ஸை வந்து கொண்டு போய் விடும். அப்போ திஸ் குட் நாட் பி த ரைட் கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். ஸோ ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் வந்து டிரான்ஸ்பரண்டாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஸ்ட்ரிக்டாக சொல்லலாம், அது வேணால் வந்து கரெக்டான கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷனாக இருக்கும். ஸோ ஆப்ஷன் ஏ வில் பி த ரைட் ஆன்சர். அண்டர்ஸ்டுட்? காட் இட்? புரிஞ்சுதா? Okay, got it. Second, next question. A number of school children in the local schools have fallen ill after the consumption of their subsidized tiffin provided by the school authority. Okay. ஸோ நிறைய சில்ட்ரன் பார்த்தீங்கன்னா அ நம்பர் ஆஃப் த நம்பர் ஆஃப், நான் நிறைய டைம் சொல்லியிருக்கேன், அ நம்பர் ஆஃப்னா லார்ஜ் நம்பர் ஆஃப்ன்ற மீனிங், த நம்பர் ஆஃப்னா கவுண்டை குறிக்கிறது, எவ்வளோ அப்படின்ற கவுண்டை குறிக்குது. சரியா? அப்போ நம்பர் ஆஃப் ஸ்கூல் சில்ட்ரன் இந்த லோக்கல் ஸ்கூல்ஸ் வந்து ரொம்ப உடம்பு முடியாமல் போயிட்டாங்க. அவங்களுடைய சப்சிடைஸ்டு டிஃபன், அதாவது மார்னிங் டிஃபன் வந்து அவங்க ப்ரொவைட் பண்ணுறாங்க போல், ஈவினிங்கோ மார்னிங்கோ டிஃபன் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க, அதை சாப்பிட்டுட்டு வந்து உடம்பு முடியாமல் போயிடுச்சு நிறையா பேத்துக்கு. ஓகேவா? அடுத்தது கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன். டிஃபன் ஃபெசிலிட்டி ஃபார் ஆல் ஸ்கூல்ஸ், இது வந்து எப்படி ஒரு முட்டாள்தனமான ஸ்டேட்மெண்ட்டுப்பா. அதாவது அவங்களே பசியில் தான் வந்து கஷ்டப்படுற பிள்ளைங்க தான் வந்து ஸ்கூலில் போயிட்டு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. இப்போ அந்த கம்ப்ளீட் ஃபெசிலிட்டியை டிஸ்கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா அதனால எவ்வளோ பேர் எஃபெக்ட் ஆவாங்க. ஈவன் தேர் மைட் பி சான்சஸ் ஆஃப் ஸ்டாப்பிங் தெம் டு கோயிங் டு ஸ்கூல், ரைட்? கரெக்டா? ஸோ அப்போ வந்து அவங்கள வந்து ஸ்டாப் கூட பண்ணலாம், நீ ஸ்கூலுக்கு போவேணான்னு சொல்லிட்டு கஷ்டப்படுறவங்க வீட்டில் பேரண்ட்ஸ் எல்லாம். அப்போ திஸ் வில் நாட் பி த ரைட் ஸ்டேட்மெண்ட். அண்ட் அடுத்தது பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஷுட் இம்ப்ளிமெண்ட் அ சிஸ்டம் டு சர்டிஃபை த குவாலிட்டி. ஆஃப் கோர்ஸ் அவங்க வந்து ஒரு பர்ஃபெக்டாக ரெகுலரைஸ்டாக சிஸ்டம் ஃபாலோ பண்ணி இதெல்லாம் ஃபாலோ பண்ணியிருக்கணும், உங்களோட மீனில் இதெல்லாம் இருக்கணும், இந்த மாதிரிலாம் வந்து சுத்தம் இல்லாமல் வந்து சமைக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தே மைட் பிரிங் செட் ஆஃப் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ், ரைட்? அப்போ இது கரெக்ட். இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு, ரைட்டா? அப்போ ஆப்ஷன் ஒன்லி பி கோர்ஸ் ஆஃப் ஆக்ஷன் 2 follows.
இது அசம்ஷன்ஸ்பா. அசம்ஷன்னா ஒன்றும் இல்லை, அனுமானம். அதாவது நல்லா புரிஞ்சுக்கணும், அசம்ஷன்றது வேற, கன்க்ளூஷன்றது வேறப்பா. அசம்ஷன்னா நீங்கள் அதை பார்த்துட்டு அதில் உங்களுக்கு என்ன புரிய வருது, இது இருக்கலாம், திஸ் மைட் பி பாசிபிள் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் நினைப்பீங்க இல்லையா, அதுதான் அசம்ஷன். ஆனால் கன்க்ளூஷன்றது ஒரு முடிவுக்கு வர்றது, சொல்லப்பட்ட விஷயங்களை வச்சுட்டு கன்ஃபார்மாக ஒரு முடிவுக்கு வர்றது, அதுதான் கன்க்ளூஷன் அப்படின்றது. சரியா? அப்போ அசம்ஷன்ல என்னென்ன வார்த்தைகள்லாம் வரக்கூடாதோ, ஒன்லி அப்படின்ற வார்த்தை கண்டிப்பாக வரக்கூடாது, ஆல் அப்படின்ற வார்த்தை வரக்கூடாது. ஏன் அப்படின்ற ரீசனையும் சொல்கிறேன். இப்போ ஒரு விஷயத்தை முடிக்கிறதுக்கு திஸ் இஸ் த ஒன்லி பாசிபிள் வே டு கம்ப்ளீட் த டாஸ்க் அப்படின்னு நான் சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு இன்னொரு ஐடியா இருக்கலாம், இல்லை இந்த வழியிலையும் இந்த டாஸ்க்கை முடிக்கலாமே அப்படின்ட்டு. அப்போ நத்திங் சார்ட் ஆஃப் ஒன் பர்டிகுலர் அசம்ஷன் லைக் ஒன்லி ஒன் வே ஃபார் கம்ப்ளீட்டிங் அ டாஸ்க் அப்படின்றது கிடையவே கிடையாது. ரைட்? ஸோ தேர் மைட் பி மெனி பாசிபிலிட்டிஸ் டு கம்ப்ளீட் அ டாஸ்க், அந்த மாதிரி தான். ஸோ அதனால் அஸ்யூம் பண்ணுறதுல வந்து இதுதான் ஒரே வழி, இதுதான் ஒரே விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அஸ்யூம் பண்ணக்கூடாது. தட்ஸ் அப்சல்யூட்லி ராங். A nationalized bank issued an advertisement in the national dailies asking the eligible candidates to apply for 100 posts of chartered accountants. Okay. So nationalized bank வந்து ஒரு advertisement கொடுக்குறாங்க டெய்லி நியூஸ் பேப்பர் மாதிரி. இதில் 100 chartered accounts 100 posts வந்து CA கேண்டிடேட்ஸ்க்கு வந்து இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்க. இப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, eligible chartered accountants may respond to the advertisement. எப்பவுமே ஞாபகம் வச்சுக்கோங்க, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் ஆடுன்னு கொடுக்குறாங்கன்னா அந்த ஆடுனால ரிசல்ட் வரும் அப்படின்னு மட்டும்தான் ஆட் கொடுப்பாங்க. இப்போ ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களே, ஒரு பர்டிகுலர் ஊர் இருக்கு, அந்த ஊர்ல யாருமே சேலையே வாங்க மாட்டாங்க, சேலையே கட்ட மாட்டாங்க. சரியா? அந்த ஊர்ல போயிட்டு நாங்க சேலை விற்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போட்டோம்னா சேலை வாங்குவாங்களா? இல்ல. அப்ப யாராவது அப்படி ஃபர்ஸ்ட் பண்ணுவாங்க? பண்ண மாட்டாங்க, அவங்களுக்கு தான் லாஸ். அப்ப அந்த அட்வர்டைஸ்மெண்ட்னால ப்ராஃபிட் கிடைக்கும் அப்படின்னா மட்டும்தான் யாருமே ஆட் கொடுப்பாங்க. and probably there would be a response from the other side. அதனால கண்டிப்பா அடுத்த இந்த இன்னொரு சைடுல இருந்து ரெஸ்பான்ஸ் வரும். அது கரெக்டான அசம்ஷன் தான். ஸோ இவங்க 100 பேருக்கு சிஏ அக்கௌண்டன்ட்ஸ்க்கு வேலை இருக்குன்னு சொல்லியிருந்தாங்கன்னா கண்டிப்பா 1000 பேர் இருக்க போய் தான் வந்து இவங்க 100 பேருக்கு வேகன்சி இருக்குன்னு போட்டிருக்காங்க. கரெக்டா? அப்ப this is right. There might be adequate number of eligible chartered accountants who may want to. இதுவும் கரெக்ட் தான். adequate போதுமான அளவு CA candidates இருக்காங்க, அதனால அவங்க ஜாயின் பண்ணணும்னு இருக்காங்க நேஷனலைஸ்ட் பேங்க்ல. அப்படி இருக்கிறதுனால தானே ஒரு ஆடே கொடுக்குறாங்க. கரெக்டா? புரியுதா? ரைட்? இப்போ நாங்களே ஒரு ஆட் கொடுக்குறோம், பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்க எல்லாம் பாத்தீங்க அப்படின்னா நீங்க கேஆர் லாஜிக்ஸ் பார்த்து படிங்கன்னு. பேங்க் எக்ஸாம் ப்ரிப்பேர் பண்றவங்க யாருமே இல்லாட்டி எப்படி கேஆர் லாஜிக்ஸை பார்த்து படிப்பாங்க? நாங்களே அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்க போகிறோம், அப்போ அப்படி கொடுக்க மாட்டோம். கரெக்டா? அஃப்கோர்ஸ் அதே தான். ஸோ போத் 1 and 2 ஆர் இம்ப்ளிசிட். இப்போ நான் ஒரு விஷயம் சொல்லணும்னே நினச்சேன்ப்பா, முக்கியமான விஷயம். இப்போ பேங்க் எக்ஸாம்னு சொன்னோன்னே இது நான் தனியாகவே ஒரு வீடியோவாகவே போடணும்னு நினச்சிருக்கேன். ஆக்சுவலி என்ன அப்படின்னா, நான் ஸ்போக்கன் இங்கிலீஷ் கிளாஸஸ் எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அதில் வந்து ஒரு மேம், அந்த மேமோட வீடியோ இதில் இருக்கான்னு தெரில. ஸோ அவங்க வந்து 10 years ஆயிடுச்சு, எஸ்பிஐயில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, கிளரிக்கலாக தான் ஜாயின் பண்ணாங்க. ஸோ ஜென்ரலாக வந்து நான் ஒரு ஸ்ட்ரெஸ் லெவல், பேங்க்கில் இருக்கிற ஸ்ட்ரெஸ் லெவல் பற்றி ஒரு வீடியோ போடலாம் அப்படின்றதுக்காக தான் அவங்கக்கிட்ட அதை பற்றி கேட்டேன். அவங்க வந்து ரொம்ப எப்படி சொல்கிறது, நான் தமிழ் மீடியம் தான் படித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணி இப்போ தான் கொஞ்சம் நல்லா பேச கற்றுட்ருக்காங்க. பட் அவங்க வந்து என்னென்ன பெனிஃபிட்ஸ்லாம் தெரியவா சொல்கிறாங்க. நான் இவ்வளோ நாள் வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் கூட டீல் பண்ணுறது நாங்கள் பாஸ்ட் 5 years அதான ஃபீல்டுக்குள்ளே இருக்கோம். அதனால அந்த 4 to 5 yearsக்குள்ளே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் எங்களுக்கு தெரியும், ரொம்ப பழக்கம். ஒரு 20 வருஷம் 10 வருஷத்துக்கு மேலே இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ்லாம் அவ்வளோ பெருசாக தெரியாதுல்ல. ஸோ அந்த மேம் என்ன சொன்னாங்கன்னா, இப்போ அவங்களோட ஆனுவல் சிடிசி 19 lakh அவங்களோட ஆனுவல் சிடிசி. இப்போ அவங்க வந்து 10th yearல இருக்காங்க, 10வது வருஷம் அது அவங்களுக்கு போயிட்டுருக்கு. கிளரிக்கலாக ஜாயின் பண்ணிவிட்டு இப்போ மேனேஜர் ஆகிருக்காங்க. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க, ஸ்ட்ரெஸ் லெவல் பற்றி தான் அவங்க கிட்ட பேசுகிறதுக்காக கேட்டேன். கண்டிப்பாக ஸ்ட்ரெஸ்ஸுன்றதெல்லாம் கண்டிப்பாக இருக்கும் மேம். ஆனால் வந்து அவங்க என்னென்ன சொன்னாங்கன்னா, உள்ளூரில் இருக்கிற, அதாவது மும்பை போனாங்களாம், 2-3 ஏதோ வேற ஒரு ஊர், இந்த வித்தின் 3 months 4 இடத்துக்கு ட்ரிப்பு போயிருக்காங்க. எல்லாமே வந்து எஸ்பிஐ காசு தானா, அஃபிஷியல் ட்ரிப்பாக போவாங்க, அடுத்து ஒரு நாள் சுற்றி பார்த்துட்டு வந்துடுவாங்களாம். ஃப்ளைட்டு தானா, ஃபுல்லுமே ஃப்ளைட்டு தான், டிக்கெட் சார்ஜஸ் எல்லாமே எஸ்பிஐ எடுத்துக்கிறோம் அப்படின்ட்டு.
ஸோ இது ரிலேட்டட் நான் சொல்கிறப்போ உங்களுக்கு மோட்டிவேட் பண்ணுமே அப்படின்றதுக்காக தான் அதை சொல்கிறேன். ஸோ அதனால் வந்து ஸ்ட்ரெஸ் ஃபேக்டர் கண்டிப்பாக இருக்குதா, அது வந்து அக்செப்டபிள் தான், அது எல்லா வேலையிலுமே கண்டிப்பாக இருக்கும். ஆனால் அதை தாண்டி வந்து உங்களுக்கு அவ்வளோ பர்சன்ட் அலவன்சஸ் இருக்குது. ஸோ இப்போ வந்து அவங்க எஸ்பிஐயில் மேனேஜர் போஸ்டிங்கில் இருக்காங்க. பேன் இண்டியா ரேங்கிங் 1 அவங்க மேம், அந்த மேம் வந்து பேன் இண்டியா ரேங்கிங் 1 இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் அண்ட் சேவிங் டிபார்ட்மெண்ட்டில் இருக்காங்க. ஸோ அவங்க வந்து நிறைய விஷயங்கள் சொன்னாங்க. இப்போ அவங்க வந்து கஸ்டமர்ஸ் கூட எல்லாம் டீல் பண்ணுறதெல்லாம் கிடையாது. ஸோ 2-3 நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. இவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் அண்ட் சேவிங் கேட்டகரியில் இருக்கிறதால இந்த என்ஆர்ஐ கிளைண்ட்ஸ் பார்க்குறது, ஒரு 6 பிரான்ச்சஸ் அவங்களுக்கு கீழே இருக்காங்க, அதுக்கு வந்து விசிட் போகிறது. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும், ஈஸியாக தான் இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஸ்ட்ரெஸ் இருக்குது இல்லை என்னன்னாலுமே வந்து நம்ம இருக்கிறது தான். அப்போது உண்மையிலே வந்து ஒரு ஆனுவல் சிடிசி 19L அப்படின்ற பட்சத்தில் 10வது வருஷத்தில் அப்படின்ற பட்சத்தில் எந்த கவர்மெண்ட் செக்டர்லையுமே உங்களுக்கு இவ்வளோ இருக்கவே இருக்காதுப்பா. எனக்கு தெரிஞ்சு வந்து பேங்கிங் வந்து நம்பர் 1 பப்ளிக் செக்டார் ரிலேட்டடாக வர்றப்போ பேங்கிங் வந்து கரியர் க்ரோத்லையும் சரி, உங்களுக்கு ப்ளஸ் இன்கம் வைஸும் முக்கியமாக சேலரி பேக்கேஜ் வைஸ் வந்து தி பெஸ்ட். த முனிசிபல் அத்தாரிட்டி The municipal authority announced before the onset of monsoon that the roads within the city will be free of potholes during monsoon. So municipal authority என்ன சொல்லியிருக்காங்கன்னா onset of monsoon ஆரம்பிக்கிறதுக்குள்ளே ரோட்ல எல்லாம் குண்டு குழி எல்லாம் இருக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஓகே, இதோட அசம்ஷன் பாருங்க. roads were repaired so that the potholes may not reappear. good. roads எல்லாம் பார்த்தீங்கன்னா ரிப்பேர் பண்ணிடும், கண்டிப்பாக அதை தானே அவங்க மீன் பண்ணுறாங்க. ரிப்பேர் ஆயிரும், ஃப்ரீ ஃப்ரம் போத்தோல்ஸ்னால் ஸோ அதெல்லாம் இருக்காது. ஃப்ரீ ஃப்ரம் போத்தோல்ஸ் அப்படின்னா அதெல்லாம் இருக்காது, குண்டு குழியுமா இருக்காதுன்றதை மீன் பண்ணுறாங்க. நான் கொண்டு வரேன் மகாலட்சுமி. அடுத்தது people may not complain even if the potholes appear. இது வந்து என்னால் நம்மளால் அசம்ஷனாக சொல்ல முடியாதுல்ல. ஏன்னா பீப்புள் கம்ப்ளைண்ட் பண்ணுறாங்களா இல்லையான்றதை பற்றி இவங்க ஸ்டேட்மெண்ட்டில் சொல்லவே கிடையாது. ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்காத ஒன்று என்னால் அஷ்யூம் பண்ணவே கூடாது, அது கம்ப்ளீட்டாக தப்பு. ஸோ ஒன்லி ஒன் ஆப்ஷன் அசம்ஷன் 1 ஃபாலோஸ், ரைட்? டெய்லியும் வீடியோ கொண்டு வரவா? நான் 2 நாளைக்கு ஒரு தடவை கொண்டு வரப்பவே நீங்கள் பாருங்கள் 60 பேர் 70 பேருக்குள்ளே தான் வர்றீங்க. அப்படி சொல்லக்கூடாது தான், அவங்கள ப்ளேம் பண்ணுறதெல்லாம் தப்பு. அது என்ன மன்னிச்சுக்கோங்க மக்களை. டெய்லி கொண்டு வரணும்னு நினைக்கிறேன், பட் நிறைய இது இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு நான் ட்ரை பண்ணுறேன். கம்மியாக கொண்டு வந்தாலும் அது தரமாக இருக்கும் அந்த கிளாஸ் உங்களுக்கு, சரியா? வீக்லி 3 கிளாஸஸ் கண்டிப்பாக கொண்டு வரேன் சங்கீதா. Europe 3 to 4 கூட கொண்டு வரேன் கண்டிப்பாக. இம்ப்ளிசிட் எக்ஸ்பிளிசிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா ஒரிஜினல் மீனிங் வேறு தான். பட் வந்து இந்த இடத்துல நம்ம என்ன மாதிரி எடுத்துக்குவோம், இம்ப்ளிசிட் அப்படின்னா வந்து டைரக்டாக சொல்லாமல் இன்டைரக்டாக புரிஞ்சுக்கக்கூடியது அப்படின்ற மீனிங். பட் இந்த இடத்துல அது கிடையாது. இம்ப்ளிசிட்ன்றது கம்ப்ளீட் டோட்டல் அப்படின்றதையும் நம்ம இம்ப்ளிசிட் அப்படின்னு சொல்லலாம், சரியா? கம்ப்ளீட்டாக இருக்கிறது, டோட்டலாக இருக்கிறது அப்படின்றதையும் சொல்லலாம், ஓகேவா? ஸோ எக்ஸ்பிளிசிட் அப்படின்றது பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி சொன்ன மாதிரி கிளியர், அதாவது ஒரு விஷயம் வந்து தெளிவாக புரிகிறது வந்து எக்ஸ்பிளிசிட் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்ட் இன்னொன்று பார்த்தீங்கன்னா மூடி மறைக்காததை வந்து எக்ஸ்பிளிசிட்னு சொல்லுவாங்க. ஸோ பட் இந்த இடத்துல வந்து இந்த ஸ்டேட்மெண்ட் அசம்ஷனில் பொறுத்த வரைக்கும் இம்ப்ளிசிட் அப்படின்னா கரெக்ட் அப்படின்ற மீனிங், ஓகேவா? which is correct அப்படின்ற மீனிங். Our Europe holiday package costs less than some of the holiday packages within the country and advertisement by Indian travel company. Okay, இதோட assumption பாருங்க. People may prefer travel to foreign destinations than to places within country at comparable cost. இது கரெக்டா? of course correct. ஏன்னா இங்கே தெளிவாக பாருங்க, ஒரு அட்வர்டைஸ்மெண்ட்டில் கொடுக்குறாங்க இந்த யூரோப் ஹாலிடே பேக்கேஜ் வந்து லெஸ் தேன் சம் ஆஃப் த ஹாலிடே பேக்கேஜஸ் வித்தின் த கண்ட்ரி. உங்கள் கண்ட்ரிக்குள்ளே போகிறத காட்டிலும் யூரோப் ஹாலிடே பேக்கேஜ் வந்து ரொம்ப லெஸ் அப்படின்றாங்க. அப்போ கம்பேரிசன், அப்போ கம்பேர் பண்ணுற மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட் கொடுக்குறாங்கன்னா மக்களும் கம்பேர் பண்ணி போகிறாங்கன்னு தானே அர்த்தம். அப்போ கரெக்ட் தானே ஃபர்ஸ்ட் ஒன். அப்போ கம்பேரபிள் எங்கே இருக்குது ஃபாரின் பிளேசஸ் வித்தின் த கண்ட்ரி அட் கம்பேரபிள் காஸ்ட், கரெக்டு, ரைட்?
Yes, at the people generally take their travel destination after getting super. நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் பார்த்தும் வந்து பீப்புள் வந்து ஜென்ரலாக வந்து நம்ம போவோம் கரெக்டாக. இப்போ நானே வந்து ஒரு சும்மா எனக்கு அந்த நேச்சராக இருக்கிற மாதிரியான பிளேசஸ்லாம் வந்து ரொம்ப பிடிக்கும். ஒரு மாதிரி சரி நான் காமாக இருக்கிற மாதிரியான பிளேசஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். அது ஒரு ரீல் பார்த்தாலே அடுத்தடுத்து கருவோம் இன்ஸ்டாகிராமில் வந்துட்டே இருக்கும். அப்போ வந்து நானே வந்து ஐயோ இங்கே போகலாம் இங்கே போய் ஒன்றும் போகிறதில்ல, அது வேறு விஷயம். போகணும்னு சொல்லி சேவ் வேணால் பண்ணி வைப்பேன். அப்போ நம்ம என்ன பண்ணுறோம், ஆட்டோமேட்டிக்காக வந்து அந்த ஆடை பார்த்து வாவ் சூப்பராக இருக்குது இந்த கூமாப்பட்டி அந்த மாதிரி வந்து ஆள் எல்லாருமே வந்து அந்த ஆடை பார்த்து தானே கூமாப்பட்டிக்கு போயிட்டாங்க எல்லாருமே. கடைசியில் ஒன்றும் இல்லைன்றாங்க. இந்த மாதிரி தான். ஸோ போத் ஆர் இம்ப்ளிசிட், கரெக்டு தான். போத் ஆர் கரெக்டுன்னு அர்த்தம். சாரி போத்தா என்ன சொன்னோம்? both are correct da. Yes. The retail vegetable vendors increased the prices of vegetables by about 20% due to the non-availability of vegetables at lower prices at the wholesale market. Okay. Assumptions. First என்ன சொல்றாங்கன்னா, ரீட்டைல் வெஜிடபிள் வெண்டார்ஸ் இருக்காங்க இல்லையா, சின்னதாக வெஜிடபிள்லாம் வந்து விற்பாங்க இல்லையா, அவங்க வந்து ப்ரைஸ் ஆஃப் வெஜிடபிள்ஸை இன்க்ரீஸ் பண்ணிட்டாங்களா 20%. எதுக்கு? வெஜிடபிள்ஸ் வந்து நிறையா வந்து இல்லை, நான் அவைலபிலிட்டி ஆஃப் வெஜிடபிள்ஸ் அட் ஓகே வெஜிடபிள்ஸ் வந்து லோவர் ப்ரைஸஸில் ஹோல்சேல் மார்க்கெட்டில் இல்லை, அதனால ரீட்டைல், அதாவது ஹோல்சேல் மார்க்கெட்டில் ப்ரைஸ் அதிகமாச்சுன்னா ரீட்டைல்லையும் அதிகமாக தானே ஆகும். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அசம்ஷன், இதனால என்ன அசம்ஷன் வருது? கஸ்டமர்ஸ் மேக் டோட்டலி அது எப்படி டோட்டலாக அப்புறம் என்ன சாப்பிட்றதுக்கு என்ன பண்ணுவோம், சும்மா உட்காந்துருக்க முடியும், அதை எப்படி டோட்டலாலாம் ஸ்டாப் பண்ண முடியாது. அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் ரப்பிஷ், ஸோ தட்ஸ் ராங். அண்ட் அடுத்தது கஸ்டமர்ஸ் மே ஸ்டில் பை வெஜிடபிள்ஸ் ஃப்ரம் அஃப்கோர்ஸ். இப்போ ஒரு இடத்துல விலை ஏற்றிட்டாங்கன்றதுக்காக சுத்தமாக நம்ம போகாமல் இருப்போம். இருந்தாலும் கம்பேர் பண்ணியாவது பார்க்குறதா இருந்தாலும் நம்ம வேறு வழி இல்லைன்னா போய் தான் ஆகும். அப்போ அஃப்கோர்ஸ் ஆப்ஷன் 2 இஸ் ரைட். ஆப்ஷன் பி. இது ஸ்ட்ரென்த் ஆஃப் ஆர்குமெண்ட். அதாவது இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒருத்தர் வந்து அக்யூஸ்டு, ஓகேவா, ஒருத்தர் வந்து அந்த அக்யூஸ்டு மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்தவங்க ஓகே இருக்காங்க. அப்போ இவங்களோட லாயர் ஒருத்தவங்க இருக்காங்க அண்ட் இவங்களோட லாயர் ஒருத்தவங்க இருக்காங்க. இப்போ இந்த அக்யூஸ்டோட லாயரும் ஆர்கியூ பண்ணுவார். ஒருத்தர் நிரபராதியாக இருக்கான் அப்படின்னா அவனோட லாயருமே ஆர்கியூ பண்ணுவார். ஆனால் இப்போ இந்த அக்யூஸ்டுன்றதுக்காக இவனோட வாதாடுறத சுத்தமாக எடுத்துக்காமல் இருப்பாங்களா ஜட்ஜு? அப்படி கிடையாது. அதாவது 2 பேர் வாதாடுறதுமே ஜட்ஜு கேட்பாரு. யார் வாதாடுறது ஸ்ட்ராங்காக இருக்கோ, யார் வந்து பக்காவாக எவிடன்ஸ் சப்மிட் பண்ணியிருக்காங்களோ, யாரோட பக்கம் நியாயம் இருக்கோ அதை தான் ஜட்ஜு பார்த்து தீர்ப்பு சொல்லுவார். ரைட்? ஸோ சிமிலர் டு தேட், அதே தான் ஸ்டேட்மெண்ட் ஆர்குமெண்ட்டும். நீங்கள் வந்து நல்லது கெட்டதுக்கெலாம் இங்கே பார்க்கக்கூடாது. இங்கே நீங்கள் பார்க்கணுன்றது ஃபேக்டை மட்டும்தான் பார்க்கணும். ரைட்? அண்ட் முக்கியமான ஒன்று, ஒரு சில நேற்று கேட்டிருந்தாங்க, தயவு செஞ்சுப்பா எலிட் பாஸ் வாங்கிருங்க, அதுலேயே உங்களுக்கு எல்லா கோர்ஸும் இருக்கும். அது தாண்டி இன்கேஸ் வந்து உங்களுக்கு எலிட் பாஸ் வாங்கலை அப்படின்னு நினச்சிங்க, இல்லை வந்து எனக்கு கிராமர் கோர்ஸ் மட்டும் போதும்னு நினச்சிங்கன்னா தனியாக இங்கிலீஷ் கிராமர்னே ஒரு கோர்ஸ் இருக்குது. இங்கிலீஷ் கிராமர் அண்ட் உங்களுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக இங்கிலீஷ் இபுக் ஸ்டோருன்னு இருக்குது. கம்மியான ப்ரைஸில் தான் இருக்கும். ஸோ கண்டிப்பாக யூஸ் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் எலிட் பாஸ் வந்து உங்களுக்கு வாங்கலை, எனக்கு வந்து இங்கிலீஷ் கிராமர் கண்டிப்பாக யூஸ் பண்ணணுன்னா ஒர்த்தாக இருக்கும். இபுக் அண்ட் உங்களுக்கு கிராமர் ரெண்டுமே வந்து இருக்கும். யூஸ் பண்ணிக்கோங்க. ரைட்? அடுத்தது, should the prestigious people who have committed crime unknowingly be met with special treatment? ஓகே, அதாவது இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு டைம் வந்து இந்த ஸ்பெக்ட்ரம் ஊழலெல்லாம் வந்து இந்த அவர் பேர் ராஜா, என்ன ராஜாலாம் தெரில, இந்த கனிமொழி அவங்க இவங்கெல்லாம் வந்து அக்யூஸ் பண்ணப்பட்டாங்க. அப்போல்லாம் பார்த்தீங்கன்னா அதுவும் வந்து ஒரு பெரிய நியூஸாக வந்துச்சு. அந்த ராஜா இருக்காங்களா அவங்களுக்குலாம் வந்து ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட், அதாவது மொபைல்லாம் வந்து இதில் கொடுக்குறாங்க, ப்ளஸ் அவங்களுக்குலாம் தனியாக டிவிலாம் வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி நிறைய பேர் மேலே பெரிய பெரிய ஆளுங்க வந்து ஜெயிலுக்கு போகிறாங்க. அப்படின்னா
599 சம்திங் இருக்கும்னு நினைக்கிறேன் அக்ஷரா. நீங்கள் செக் பண்ணி பாருங்க அக்ஷரா ஆஃப்டர் த கிளாஸ். ஓகே, இப்போ வந்து என்ன சொல்லிட்டு இருந்தேன், இந்த மாதிரி வந்து ஸ்பெஷல் ட்ரீட்மெண்ட் எல்லாம் வந்து இருக்கும் கரெக்டா. ஸோ ஆர்கியூமெண்ட் பாருங்க. எஸ், ப்ரெஸ்டீஜியஸ் பீப்புள் டு நாட் கமெண்ட். அவங்க வந்துட்டு தக்காளி தொக்கா, நம்மளுக்கு வந்தா ரத்தம், அவங்களுக்கு மட்டும் இதா தக்காளி தொக்கான்ற மாதிரி ப்ரெஸ்டீஜியஸ் பீப்புள் டு நாட் கமிட் கிரைம்ன்றது திஸ் இஸ் கம்ப்ளீட்லி அப்சர்ட். இது வந்து தப்பான ஸ்டேட்மெண்ட். அப்போ பார்த்தாலே தெரியுது அவங்களுக்கு அவுட்டு. No, it is our policy that everybody is equal before the law. Of course, இந்த மாதிரி ஒரு லாவை கோட் பண்றது, ஒரு ரைட்டை கோட் பண்றது, அதே மாதிரி ஒரு நேஷனல் டியூட்டியை கோட் பண்றது, இந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஒரு ஜட்ஜ்மெண்ட்டை கோட் பண்றது, இது எல்லாமே ஸ்ட்ராங்கான ஆர்குமெண்ட் கீழே வரும். ரைட்? ஓகே, ஸோ அஃப்கோர்ஸ் ஆப்ஷன் பி இஸ் ரைட். இது கரெக்ட் தான். அக்ட்ராய் ஒன்றும் இல்லைப்பா, டியூட்டிஸ். இப்போ ஒரு கண்ட்ரிலேருந்து இன்னொரு கண்ட்ரிக்கு பொருள்லாம் போகுது அப்படின்னா வந்து அவங்க வந்து அந்த டியூட்டிஸ்லாம் வந்து டேக்ஸ் எல்லாம் போடுவாங்கல்ல, அதுதான். ஓகேவா? ஸோ இந்த மாதிரி வந்து டேக்ஸ் போடுறத அபாலிஷ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்கு. ஆர்குமெண்ட்ஸ் எப்படி ஆர்கியூ பண்ணுறாங்கன்றத பாருங்க. ஃபர்ஸ்ட்டு, yes, it will eliminate an important source of corruption. கொஞ்சம் தெளிவாக பாருங்க. இந்த மாதிரி டேக்ஸை வந்து அபாலிஷ் பண்ணுறதுக்கும் கரப்ஷனை வந்து எலிமினேட் பண்ணுறதுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? சத்தியமாக இல்லை. கரெக்டாக? கரப்ஷன்ன்றது அதுக்கேற்ற மாதிரி ஸ்ட்ரிக்ட் லாஸ் அண்ட் ரெகுலேஷன் ரூல்ஸ் கொண்டு வரணும். இந்த மாதிரி கரப்ஷன் பண்ணுறாங்க, இருக்காங்க, கரப்ஷனில் இன்வால்வ் ஆயிருக்காங்கன்னா ஸோ அவங்களுக்கு வேலையை வந்து பறிக்கணும், அந்த மாதிரியான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொண்டு வந்தால் கரப்ஷன் எலிமினேட் ஆகும். ஹவு குட் எலிமினேட்டிங் டாக்ஸஸ் be in charge of corruption, stopping corruption? தப்பு. அப்ப this is wrong. No, it will adversely affect government revenues. Of course, right. Tax in any form, if it is stopped, it will affect government revenue. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நீங்களே வந்து ஒரு 4 ஸ்ட்ரீம் ஆஃப் இன்கம்ஸ் உங்களுக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு குட்டி பிஸ்னஸ் பண்ணுறீங்க, ஒரு இடத்துல வேலை பார்த்துட்டு இருக்கீங்க, அண்ட் வேற ஏதாவது பார்ட் டைமாக ஜாப் பண்ணிட்டு இருக்கீங்க. இப்படி 3 ஸ்ட்ரீம் ஆஃப் எக்ஸ்பென்ஸ் உங்களுக்கு வருதுன்னா நீங்கள் அந்த பார்ட் டைம் ஜாபை விட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்ட்ரீம்லேருந்து வர ரெவென்யூ அஃபெக்ட் தானே ஆகும், அது வராமல் தான் போகும். அதே மாதிரி தான் இங்கே. ஸோ கவர்மெண்ட்டோட ரெவென்யூ அஃபெக்ட் ஆகும். ஸோ திஸ் இஸ் ரைட். ஸோ ஆர்குமெண்ட் 2 இஸ் கரெக்ட். So next one, answer for the next question. Should the railways immediately stop issuing free passes to all its employees? So railways வந்து free passes அதோட எம்ப்ளாயிஸ்க்கெல்லாம் கொடுக்குது இல்லையா, அதை வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க ஸ்டேட்மெண்ட். கைஸ், வீடியோ பார்க்குறவங்களா தயவு செஞ்சு ஒரு லைக்கை தட்டி விட்டுட்டு பாருங்க. ஸோ தட் அது நிறைய பேருக்கு சஜஸ்ட் ஆகும். ஒரு லைக்கை மட்டும் போட்டு விட்டுட்டு பாருங்க கண்டிப்பாக. ஓகேவா? ஸோ ஆர்குமெண்ட்ஸ். நோ, த எம்ப்ளாயிஸ் வில் ஹேவ் த ரைட் to travel free. This will help them provide better facilities. No, அதாவது எம்ப்ளாயி ஹேவ் த ரைட் டு ட்ராவல் ஃப்ரீனா இது வந்து தப்பு இல்லையா? அப்போ வந்து ஒரு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களே. ரைட்டை கோட் பண்ணுறோன்னா அதனால அது வந்து ஒரு ஃபேக்சுவலாக இருக்கணும். அது ரைட்னா இப்போ ஒரு விஷயத்த நான் வந்து அவங்களுக்கு வந்து அதுக்கு ரைட்ஸ் இருக்குது. இப்போது எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்களேன், ஒரு பேரண்ட் இருக்காங்க, அந்த பேரண்ட்டோட ப்ராப்பர்ட்டிலாம் சன்னுக்கு தான் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல சொல்கிறாங்க. ஏன்னா அந்த சன்னுக்கு அதுக்கான ரைட் இருக்குது. அப்போ அவனுக்கு வந்து ரைட்ஸ் மட்டும் இருந்தால் போதுமா? இப்போ அந்த சன் வந்து அந்த பேரண்ட்டை ஒழுங்காகவே பார்க்கல, போய் கழட்டி விட்டான். அப்படின்ற பட்சத்தில் அந்த பேரண்ட் எப்படி வந்து ப்ராப்பர்ட்டியெல்லாம் சன்னுக்கு கொடுப்பான்? அப்போ இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரைட் அவனுக்கு வந்து ஃப்ரீ, அதாவது அவனுக்கு ரைட்ஸ் இருக்குது ஃப்ரீயாக ட்ராவல் பண்ணுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஆர்குமெண்ட் பண்ணுறோம். அப்படின்னா இப்போ அங்கே வந்து ஒரு லட்சக்கணக்கான எம்ப்ளாயி இருக்கிற இடத்துல லட்சக்கணக்கான ரயில்வேஸ் எம்ப்ளாயிஸ்க்கும் ஃப்ரீயாக கொடுக்குறாங்கன்னா அதனால வந்து ரயில்வேஸோட ரெவென்யூ அஃபெக்ட் ஆகாதா?
அப்ப இது தப்பு தானே, அதை யோசிக்கணும்ல. அப்போ ஒரு இடத்துல ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்காங்கன்னா தயவு செஞ்சு அதோட எல்லா பாசிபிலிட்டிஸையும் திங்க் பண்ணி பாருங்க. ஓகே ஃபைன், திஸ் வில் ஹெல்ப் தி ரைட். இதனால எப்படி அவங்க பெட்டர் ஃபெசிலிட்டி ப்ரொவைட் பண்ணுவாங்க. ஸோ போத் 1 and 2 ஃபாலோஸ், நாட் ஃபாலோஸ். ஓகே, போத் நெய்தர் 1 nor 2. புரிஞ்சுச்சா? ஓகே, சூப்பர். இங்க பாருங்களேன், நம்மளோட நேஷனல் ரைட்ஸ் என்ன அப்படின்னா, நம்மளோட ரைட்ஸ் எல்லாம் ரைட் டு ஓட், ரைட் டு எஜுகேஷன், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச், இதுதான் நம்மளோட ரைட்ஸ்ல இருக்கு. கரெக்டா? டிராவலிங் வந்து ரைட்ஸ்ல வந்து இல்ல. கரெக்டா? அப்ப நம்ம கோட் பண்றதை கரெக்டா கோட் பண்ணணும். Now conclusion. இப்பதான் கன்க்ளூஷன் பொறுத்த வரைக்கும் சொன்னேன். உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அசம்ஷன்றது என்னது? நான் அனுமானம் பண்றது. கொடுத்திருக்கிற சென்டென்ஸ்ல எனக்கு இதுவா இருக்கலாம்னு அனுமானம் பண்றது. கன்க்ளூஷன் இருக்கிறது கொடுத்திருக்கிற 2 ஸ்டேட்மெண்ட்டை வச்சு இதுதான் இருக்குன்னு சொல்லிட்டு கன்ஃபார்ம் பண்றது. சிமிலர் டு சிலாஜிசம். சிலாஜிசம்ல நீங்க கன்ஃபார்ம் பண்ணுவீங்களா, அந்த மாதிரி தான். சோனியா ஸ்கோர்ட் 94. இங்க மே வச்சுக்கோங்க, இஸ் வேணாம், மேபி. ஓகேயா? இப்ப சொல்லுங்க. ஓகே, சோனியா secured 94% in the examination. சோனியா topped in her class. அது நம்மளால சொல்ல முடியாது இல்லையா? இப்ப சோனியா வந்து பார்த்தீங்கன்னா 94% எடுத்திருக்காங்கன்றது மட்டும்தான் இருக்கு. அவங்க கிளாஸ்ல இவங்க தான் ஃபர்ஸ்ட் மார்க்ன்றது சொல்லலை ஸ்டேட்மெண்ட்ல சொல்லாத உடனே என்னால் கன்க்ளூட் பண்ண முடியுமா? இல்லை, அது தப்பு தானே, ரைட்? அது தப்பா வந்து நம்ம வந்து சொல்ல முடியாது. ஏன்னா ஒருத்தர் வந்து இப்போ சோனியா இருக்கிறாங்கன்னா, இப்போ வந்து அர்ச்சனா இருக்காங்கன்னா அர்ச்சனா 95% வாங்கியிருக்கலாம். கரெக்டா? இப்போ ஷீலா வந்து 98 வாங்கியிருக்கலாம், பர்சன்டேஜ் வாங்கியிருக்கலாம். அப்போ அவங்களோட பெட்டர் பர்சன்ஸ் கூட கிளாஸ்ல இருக்கலாம், அவங்கள வந்து ஸ்டேட்மெண்ட்ல சொல்லாம இருக்கலாம். ஸோ திஸ் ஐ கான்ட் கெஸ், ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். அண்ட் கமிங் டு த செகண்ட் ஒன், சோனியா இஸ் அ பிரைட் ஸ்டூடெண்ட். சோனியா மேபி, ஏன்னா இஸ் எடுத்துட்டேன்னா இஸ்னா கன்ஃபார்மாக சொல்கிறது. என் காப்பி அடிச்சு கூட 94 வாங்கியிருக்கலாம், இல்லை வந்து வேற ஏதாவது பண்ணி கூட 94. ஸோ வி கான்ட் கெஸ் தட், ரைட்? எல்லா பாசிபிலிட்டிலையும் யோசிக்கணும். அப்போ மேபி அப்படின்னா அஃப்கோர்ஸ் அவள் பிரைட் ஸ்டூடெண்ட்டாக இருக்கலாம். அப்போ that's correct. ஓகே, option 2 follows. Food in Tony's restaurant is very costly. Conclusion: the quality of food is very good. Restaurant got good has good ambience. ஓகே, இப்போ நல்லா பாருங்க, வெரி காஸ்ட்லி. அப்போ காஸ்ட் வந்து இப்படி எவ்வளோ நிறையா இருக்குன்றது ரிலேட்டடாக தான் கன்க்ளூஷன் இருக்கணும். காஸ்ட் அதிகமாக இருந்தால் ஃபுட் அதிகமாக நல்லா இருக்குன்ற மாதிரி ஏதாவது இருக்கா? இல்லை. கம்மியான தள்ளுவண்டி கடையில் கூட நல்ல ஃபுட் நல்லா வந்து டேஸ்டியாக இருக்க தான் செய்யுது. ஸோ அதனால காஸ்ட் இஸ் நாட் டைரக்ட்லி ப்ரொபோர்ஷனல் டு தயர் குவாலிட்டி. அஃப்கோர்ஸ் காஸ்ட் அதிகமாக இருக்கிற ஹோட்டலில் குவாலிட்டியாகவும் கொடுக்குறாங்க, நல்லாவும் இருக்கு. பட் அப்படி இருந்தாலே இப்படி இருக்கும்னு சொல்லி கன்க்ளூட் பண்ணுறது இட்ஸ் அப்சல்யூட்லி ராங். மோர் ஓவர் தே ஹேவன்ட் கிவன் அபவுட் டோனி ரெஸ்டாரண்ட்ஸ் quality of food வந்து அவங்க மென்ஷன் பண்ணல ஸ்டேட்மெண்ட்ல. அப்ப if something is not mentioned in statement, I can't assume that or I can't conclude that as conclusion. தப்பு, இப்படி சொல்லக்கூடாது. I can't conclude that ன்னு மட்டும் சொன்னாலே போதும். ஓகே, ஸோ அப்ப இது தப்பு. The restaurant has a good ambience. Of course, ambience is also not mentioned in the statement, so I can't conclude this as well. அப்ப இது ரெண்டுமே தப்பு. Neither 1 nor 2 follows. Okay, option D. என்ன கேட்டிருக்கீங்க சுபா? அந்த கிளாஸ்ல 94% தான் டாப்ல இருக்கும்ல மேம். சுபா, அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கணும்னா ஆப்ஷன் 1ல வந்து she might be a topper இருக்கலாம், ஆப்ஷன் 2ல வந்து she is not a topper இருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா நீங்க சொன்ன மாதிரி either or வரும் சுபா. ஓகேவா? she is a topper or else she might not be a topper. இந்த ஆப்ஷன் ரெண்டுமே ஒன்னு டாப்பர் இல்லைன்னு வந்துருக்கணும். அப்படி இருந்தாதான் எய்தர் ஆர் வரும். எப்படி நீங்க எய்தர் ஆர் ஒரே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை வச்சு எப்படி எய்தர் ஆர்னு உங்களால சொல்ல முடியும்?
முடியாதுல்ல. கன்க்ளூஷன்ல பாசிபிலிட்டியை சொல்ல முடியாதா? அதாவது இது இருக்கலாம் அப்படின்ற மாதிரி வந்து உங்களுக்கு தோணுது அப்படின்னா, அது கன்ஃபார்மா இருக்குன்றது உங்களுக்கு தெரியல அப்படின்னா அதை கன்க்ளூஷனா சொல்ல முடியாது. ஆனா உங்களுக்கு கன்க்ளூஷன்லயே மேபின்னு இருந்துச்சுன்னா நீங்க சொல்லலாம், பிரச்சனை கிடையாது. ஏன்னா அதுலயே இருக்கலாம் தானே சொல்லுது. ரீடிங் மேக்ஸ் அ ஃபுல் மேன், அதாவது ரீடிங் மேக்ஸ் அ கம்ப்ளீட் மேன். நான் ஃபர்ஸ்ட் உங்களுக்கு இதை அர்த்தம் சொல்லிடுறேன். கம்ப்ளீட் மேன், ஃபுல் மேன்னா. கான்ஃபரன்ஸ்னா லைக் கான்வர்சேஷன்ற மாதிரி, ஓகேவா? கான்வர்சேஷன் மேக்கர் ரெடி மேன். ரெடி மேன்னா எதுனாலும் வந்து போய் பேசுறதுக்கோ, தயக்கம் இல்லாமல் வந்து போய் ஒரு இடத்துல மைக்க பிடிச்சி பேசுறதுக்கோ, 4 பேர்கிட்ட வந்து பழகுறதுக்கோ ரெடியாக இருக்கிறது, அதுதான் ரெடி மேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ரைட்டிங் மேக்ஸ் அன் எக்ஸாக்ட் மேன். எக்ஸாக்ட் அப்படின்னா ப்ரீசைஸ், கிளியர். அதாவது வந்து அதை எழுதி ப்ராக்டிஸ் பண்ணி ரொம்ப அக்யூரேட்டாக, ரொம்ப ப்ரீசைஸாக எழுதுறது. ஸோ இதை தான் வந்து அவங்க மீன் பண்ணுறாங்க. திஸ் இஸ் லைக் அ கோட் மாதிரி, ஓகேவா? அப்போ ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க. Pointed and precise expression comes only through extensive writing. Okay. அதாவது comes through extensive writing னா of course correct. ஆனா onlyன்ற வார்த்தை இருந்துச்சுன்னா தப்பு. ஏன்னா நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், எங்கேயுமே கன்க்ளூஷன்லையும் சரி அதே மாதிரி அசம்ஷன்லையும் சரி இந்த ஒன்லின்ற வார்த்தைலாம் வந்து இருந்துச்சுன்னா கம்ப்ளீட்டாக தப்புன்னு சொல்லியிருந்தேன். ஞாபகம் இருக்கா? இப்போ தானே சொல்லியிருந்தேன். அப்போ இது தப்பு தானே, ரைட்? எஸ். எக்ஸ்டென்சிவ் ரீடிங் மேக்ஸ் அ கம்ப்ளீட் மேன். எஸ், ஃபுல் மேன்னா கம்ப்ளீட் மேன் தான். அப்போ இது கரெக்ட் தான். ஸோ ஆப்ஷன் 2 ஃபாலோஸ். கன்க்ளூஷன் 2 ஃபாலோஸ். இதில் ஆன்சர் தப்பாக கொடுத்துருக்காங்க, பட் ஆனால் ஆப்ஷன் 2 தான் ஃபாலோஸ். Jade plant has thick leaves and requires little water. Conclusion. All plants with thick leaves require little water. அது சொல்ல முடியாது. ஏன்னா they have mentioned about only jade plant. அப்படி இருக்கிறப்ப நம்ம எப்படி all plants சொல்ல முடியும்? சொல்ல முடியாது. இல்லை, ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்காத ஒன்றே என்னால் கன்க்ளூட் பண்ண முடியாது. ஸோ that's wrong. Jade plant may be grown in places where water is not in abundance. கரெக்டா? Of course. இது வந்து little water போதுமானது அப்படின்னா தண்ணி அதிகமா இல்லாத இடத்துலயும் வளருன்ற மாதிரி தானே மீனிங். அஃப்கோர்ஸ் அப்போ கரெக்ட் தான். பி. இன்ஃபரன்ஸ். இது வந்து தயவு செஞ்சு போயிடாதீங்க, சரியா? இது பெருசா இருக்கும், தயவு செஞ்சு போடுங்க. அவன் எனக்கு செம கடுப்பாயிடும், ஒன்றும் பண்ண முடியாது. கடுப்பாய் இல்லை சொல்கிறேன். ஈஸியானது தான் இது, ஜாலியான கொஸ்டின், சரியா? நீங்களே ஆன்சர் பண்ணிடுவீங்க. ஓகே, தயவு செஞ்சு போகாதீங்க. பிகாஸ் யூ மைட் எக்ஸ்பெக்ட் தீஸ் கைண்ட் ஆஃப் கொஸ்டின்ஸ் இன் யோர் மெயின்ஸ் எக்ஸாமினேஷன். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணி பாருங்க. இந்தியா நீட்ஸ் ஹையர் இன்வெஸ்ட்மெண்ட். போர்ட் செக்டாரில் இந்தியாவுக்கு வந்து நிறைய இன்வெஸ்ட்மெண்ட் தேவைப்படும். ஏன்னா இன்னும் பின்தங்கி இருக்குது மித்த இன்டர்நேஷ்னல் போர்ட்ஸை கம்பேர் பண்ணுறப்ப. கண்டெய்னர் டிராஃபிக், ஓகே, அதாவது கன்சிடரபிள் க்ரோத் பாஸ்ட் ஃபியூ இயர்ஸில் இருந்தாலுமே இன்னும் நம்ம லேக் ஆகி தான் இருக்கோம் போர்ட் செக்டாரில். அதாவது ஷிப் போர்ட் இருக்கு இல்லையா, சீ போர்ட், அதை அந்த செக்டாரில் சொல்கிறாங்க. சரி, அடுத்தது தேர் இஸ் அ நீட் டு கண்டினியூட்லி பெஞ்ச் மார்க் இந்தியன் போர்ட்ஸ் அகேன்ஸ்ட். அதாவது நம்ம என்னன்னா எப்போவுமே பெஞ்ச் மார்க் பண்ணோம், அதாவது நம்மளோட கம்பேர் பண்ணி பார்க்கணும். பெஸ்ட் போர்ட்ஸ் எப்படி இருக்குது, நம்ம என்னென்னா பண்ணணும் அந்த இடத்துக்கு போகிறதுக்குன்னு சொல்லி கம்பேர் பண்ணி பார்க்கணும் அப்படின்றாங்க. ஓகே, ஸோ அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா அண்ட் கண்டினியூ டு என்கேஜ் இன் பாலிசி எஃபர்ட்ஸ் டு அட்டைன் ப்ரைசஸ் பெர் கண்டெய்னர் ஆஃப் போர்ட் சர்வீசஸ் விச் ஆர் லோவஸ்ட் இன் த வேர்ல்ட். ஸோ ஓகே, ஸோ என்ன அப்படின்னா இப்போது எஸ் இந்த கண்டெய்னர் அதாவது என்னென்னா லோ ப்ரைஸஸ் வந்து சர்வீசஸ் வந்து நம்ம குறைவான காஸ்ட்லேயே நல்லா பண்ணிக்கிற மாதிரியான விஷயங்களை நம்ம கொண்டு வரணும். ஆமாம் ரேவதி, ஆனால் வந்து உங்களுக்கு ஸ்டேட்மெண்ட்டில் அப்படி கிடையாது, கொடுக்கல ரேவதி. ஒன்லின்னு சொல்லி ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்கணும்ல, ஸ்டேட்மெண்ட்டில் கொடுக்கல. ஏன்னா வந்து ஒரு ப்ரீசைஸான பர்சன் நிறையா விஷயத்தில் வந்து அக்யூரேட்டான பர்சன் இருப்பாங்கல்ல. ரைட்டிங்னால மட்டும்தான் ப்ரீசைஸாக அக்யூரேட்டாக வர முடியும்னு உங்களால் எப்படி சொல்ல முடியாது ரேவதி. அடுத்தது ஆவரேஜ் டர்ன் அரவுண்ட் டைம் ஃபார் ஷிப் டாக்கிங். ஷிப் டாக்கிங்னா ஒன்றும் இல்லைப்பா, அந்த ஷிப்ஸ் எல்லாம் அந்த ஒரு மாதிரி கண்டெய்னர் மாதிரி அந்த போர்ட்டில் வந்து அந்த ஷிப்பை வந்து
பார்க் பண்ணுற மாதிரி அந்த ஒரு குட்டி ஏரியா இருக்கும்ல, குட்டி இல்லை பெருசாதான், அந்த இடம் அந்த ஷிப்ஸ் போய் இது செட்டில் ஆகுற அந்த பர்டிகுலர் இடம் இருக்கு இல்லையா, அது ஷிப் டாக்கிங்னு சொல்லுவாங்க. ஸோ அது பார்த்தீங்க அப்படின்னா டேர்ன் அரவுண்ட் டைம். ஓகே, ஸோ அதுவும் அந்த ஷிப் டாக்கிங்கிற விஷயத்துலையுமே வந்து நம்ம வந்து பின்தங்கி தான் இருக்கோம் அப்படின்னு சொல்கிறாங்க. However, pre-birthing time has marginally increasing over the years. ஓகே ரேவதி கிளியர்? ஓகே ரேவதி சூப்பர். ஓகே, அடுத்தது வந்து ப்ரீபர்த்திங்ன்ற மீனிங், ப்ரீபர்த்திங்ன்ற வேர்ட் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ப்ரீபர்த்திங் மீனிங் அது ப்ரீ தனி, பர்த்திங் தனி. அதாவது ஒன்றும் இல்லை, இப்போ அந்த கப்பல் இருக்கு அப்படின்னா அந்த ஒரு ஒரு டெஸ்டைன் பண்ண இடம் இருக்குல்ல, இதில் போய் சேரணும்னு சொல்லிட்டு, ஸோ அந்த பீரியட், அதாவது அந்த ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த கப்பல் வந்து அந்த அந்த பர்த் சென்டர் அடையக்கூடிய இடம் இருக்கு இல்லையா, அந்த டாக்கிங் ஏரியா ஃபார் எக்ஸாம்பிள், ஸோ அந்த சென்டர் அடையக்கூடிய அந்த டைமிங், ஓகே, அது ஆரம்பிச்சதுலேருந்து அந்த சென்டர் அடையக்கூடிய அந்த டைமிங் அதை குறிக்குது. இப்போ ஃபஸ்ட்டு பாருங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் ஃபஸ்ட்டு இப்போ பெஸ்ட் போர்ட், இப்போ இதுதான் கொஸ்டின். The best port in the world is located in United States of America. United States of America தான் பெஸ்ட் போர்ட் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ இங்கே மேலே சொல்லப்பட்ட இன்ஃபரன்ஸ் படிலாம் பார்த்தோன்னா இது டெஃபினைட்லி ட்ரூவா, இல்லை ட்ரூவாக இருக்கலாமா, இல்லை அது ட்ரூவாக இருக்கலான்றதுக்கு தேவையான விஷயங்கள்லாம் சொல்லப்படவில்லையா, இல்லை ஃபால்ஸா, இல்லை ப்ராபப்ளி ஃபால்ஸாக இருக்கலாமா, இல்லை டெஃபினைட்டாக ஃபால்ஸா, இதுதான் கொஸ்டின். ஸோ மேலே என்ன சொல்லியிருக்காங்க, நம்ம வந்து மித்த போர்ட்டு கூட இன்னும் போட்டி போட்டு நல்லா வரணும்னு சொல்லியிருக்காங்க. இதுதான் ஓவராலாக. எங்கேயாவது யுனைடெட் ஸ்டேட்ஸில் தான் பெஸ்ட்டு போர்ட் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்களா? இல்லை. அப்போ எப்படி என்னால் அதை கன்க்ளூட் பண்ண முடியும்? அப்போ அது தப்பு தானே? எஸ். அப்போ தப்புன்னு சொல்ல முடியாது, அதை பற்றி அவங்க சொல்லலை, டேட்டாவை சொல்லலை. அப்போ சொன்னால் தான் அது தப்பு கரெக்டுன்னே சொல்ல முடியும். அப்போ டேட்டா இன்னெடிக்குவேட்டாக இருக்குது, யுனைடெட் ஸ்டேட்ஸ் தான் பெஸ்ட் போர்ட்டுன்னு சொல்கிறதுக்கான டேட்டாஸ் எதுவுமே இல்லை, அதை தாங்கடா அப்படின்றது தான். ஸோ ஆப்ஷன் சி இஸ் த ரைட் ஆன்சர். வெரி குட். மகாலட்சுமி, பிரியதர்ஷினி, கிஷோர், சுபா எல்லாருமே போட்டிருக்கீங்க, வெரி குட். ஓகே, ஸோ அடுத்தது போடலாமா? ஸோ திஸ் இஸ் யார் கொஸ்டின். இது வந்து ஆப்ஷன், எந்த ஆப்ஷன் சொல்லிட்டு காமெண்ட் பாக்ஸில் போடுங்க. இதுதான் இன்னைக்கான உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொஸ்டின். திஸ் இஸ் யார் ஹோம்ஒர்க் கொஸ்டின். அண்ட் செஷன் எப்படி இருந்துச்சுன்றதையும் போடுங்க. தயவு செஞ்சு பிகினர் சீரீஸ்க்கு கண்டினியூஸாக வாங்க, ஓகேவா? ஸோ நம்ம ப்ரிலிம்ஸ்குள்ளே நம்ம பிகினர் சீரீஸ் முடிச்சிடலாம். ஸோ தயவு செஞ்சு இதுக்கான டெய்லி கண்டினியூஸாக வாங்க. அண்ட் இதுக்கான ஆன்சர் என்ன, இந்த கொஸ்டினுக்கான ஆப்ஷன் என்ன அப்படின்றதையும் ஆஃப்டர் த செஷன் காமெண்ட் பாக்ஸில் போடுங்க. அண்ட் செஷன் எப்படி இருந்துச்சு அப்படின்றதையும் போடுங்க. ஸோ டாடா, பை, see you guys.